தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீயா பேசியது இந்த மனப்பான்மையில தான் இப்ப ட்ரம்ப் இருக்காப்ல. உங்களை அழகாக இருக்கான்னு சொன்னேன், கொஞ்சம் கூட அதுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கலையேன்னு மனுஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இட்டாலி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்க பார்த்து விட்ட ஒரு வேலையால் ட்ரம்ப் கடுப்பாயிட்டு, என்ன உங்களை எவ்வளோ வீரமான பொண்ணுன்னு நினச்சேன், கோழையாக இருக்கீங்கன்னு மனுஷன் கடுப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜேடி வேன்ஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்போ இந்த காசா இஷ்யூவை பற்றியும் ஜீசஸ் விவகாரம் இருக்குல்ல, இதை பற்றியும் சில பேர் கேட்டு அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐடிஎஃப், இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, லெபனானை போட்டு அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹெஸ்புல்லா மேலே இருக்க கோவத்தை அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஏங்க என்ன போப்பு இவர், பொல்லாத போப்பு, அமெரிக்காலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் போப் ஆகிட்டாருன்றதுக்காக அவர் சொல்கிறதான சரின்னு எடுத்துக்க முடியுமா? ஈரான் நியூக்ளியர் வெப்பன் உருவாக்க போகுதுன்னு சொல்கிறேன், இவர் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சேச்சா, இவர் எதுக்கு அதெல்லாம் பேசுறது தகுதியான ஆளா, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த ரெண்டு விஷயங்களோட இம்பாக்ட் இருக்குல்ல, அது அப்படியே இட்டாலி பிரைம் மினிஸ்டர் மனசு வந்து வெளியே வந்திருக்கு. இட்டாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்களே, அவங்க இந்த ரெண்டு விஷயத்த மையப்படுத்தி பண்ண நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. இத்தாலி இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்க, இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டீங்க, லெபனானை போட்டு அடிப்பீங்க, இவர் வேற சும்மா இல்லாமல் போப்ப ஒம்பிழ்ப்பாரு, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த மூவ் எடுக்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும். ஆக்சுவலாக இதைத்தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ப்ரோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கு இத்தாலிக்கு இடையில இந்த மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆகும் இதுக்கப்புறம். இன்னொரு பக்கம் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ரெண்டு நாடுகள் சாரணும், இதில் இருக்க கொலாபரேஷன் ஒட்டு மொத்தமாக அடிபட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஏற்பட்ட விளைவுகளை இவங்க எடுத்த இந்த முடிவு கொடுத்துரும். ரைட்டு, அவங்க அதை சொல்லிட்டாங்கல்ல, இது போல் நான் பண்ணுறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ட்ரம்ப் என்னென்ன பேசி வச்சிருக்காரு தெரியுமா? இப்போது ஞாபகம் இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இவங்களை பார்த்து ஆக ஓகோன்னு பேசினாப்புல. கையை பிடிச்சி வம்படியாக நிறுத்தி, இருங்க பேசிக்கிட்டு இருக்க, எங்கே போகிறீங்க அப்படின்லாம் சொன்னார். அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்டல, எங்கே கிளம்புனுங்க போகிறன்ற மாதிரி அப்படி தான் இருந்தாங்க அவங்க. ஸோ இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ட்ரம்ப் சார்ந்தோம், மெலோனி சார்ந்தோம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்த மெலோனியை ரொம்ப துணிச்சலான பொண்ணு நினச்சேன்பா, நல்ல தைரியமான பொண்ணு நினச்சேன், ஆனால் நான் நினச்சதை தப்புன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ராஜா, நீங்கள் எது நினச்சாலும் தப்புன்றதா உலக மக்கள் சொல்லிட்டு இருக்க விஷயம். அவர் இப்போ சொல்கிறது மெலோனி விஷயத்தில் மட்டும் சொல்கிறாரு. அவங்க எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. இப்போ இது போல் அனௌன்ஸ் பண்ணி என்னென்னமோ பேசி இந்த போப் விஷயத்தெலாம் எனக்கு எதிராக பேசி எனக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. ஈரான் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இத்தாலி கதையை 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஈரான் ஒரு பயங்கரவாத தேசம்னு சொல்கிறாப்புல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஈரானுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இத்தாலின்ற நாடே இல்லாத அளவுக்கு பண்ணுவாங்க, 2 நிமிஷத்துலேயே இத்தாலியை தாக்கி காலி பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, நாளை பின்ன வருத்தப்படுவீங்க அப்படின்ற சாபத்தை தான் மண் இல்லைங்க ஒயிட் ஹவுஸில் தூக்கி போடுற மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல. ஆனால் இத்தாலி இதில் தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு ஈரான் பெருசாக த்ரெட்டாக தெரிலங்க, ஆனால் அந்த ஆனாக்கு அப்புறம் டேஷ் நீங்களே ஃபில் பண்ணிங்க. இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறாங்களா மெலோனி. இது வரைக்கும் இந்த ஆயில் இருக்குல்ல, ஹார்முஸை கடந்து வர்ற அந்த ஆயில் டேங்கர்ஸு, இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ண என்ன உருப்படியாக வேலையை பார்த்தாங்க, எங்கே உங்களை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு என்ன கடுப்புனா, நாங்கள் அவ்வளோ கேட்டோம் கூட யாரும் சண்டையில் இணையில, ஈரானுக்கு எதிரான போரில் ஒன்று. சரி, அட்லீஸ்ட் உங்கள் பேஸை யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி கேட்குறோம், அதுக்கும் பல நாடுகள் கை விரிச்சிங்கன்னுன்ட்டு. இதெல்லாம் எனக்கு கோவம் வராது. இந்த ஒரு கடுப்பை தான் மனுஷன் இங்கே வெளிப்படுத்தியிருக்காப்புல. ஆனால் அவர் செம அப்செட்டில் இருக்காருங்க. நாம் எப்படி பார்த்தோம், பட் எப்படி நம்மளை அவங்க பார்த்தாங்கன்றத மனுஷன் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அமெரிக்கான ஒரு கெத்து இருக்கும்ல, இப்போ சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரியல. ஓகே, அப்படி லெபனான் காலத்துக்கு வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெஸ்புல்லா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 34 அட்டாக்ஸை இஸ்ரேல் சார்ந்து பண்ணியிருக்காங்களாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்ரேலி செட்டில்மெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரூப் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை கட்சி காலி பண்ணியிருக்காங்களாம். இதை தாண்டி மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஐடிஎஃப்க்கு சொந்தமானது, அதெல்லாம் அடித்து முடிச்சதாக சொல்லியிருக்காங்க ஹெஸ்புல்லா. ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான் ஹெஸ்புல்லா அடிச்சிட்டு இருக்கிறதா. ஆனால் ஹெஸ்புல்லாவும் முடிஞ்ச அளவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஹெஸ்புல்லா கொடுக்குற பதிலடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடுக்குற அளவு கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க லெபனனில், இந்த சதர்ன் லெபனானில் குறிப்பாக கிரவுண்ட் இன்வெஸ்ட்டை மேற்கொண்டிருக்காங்களே,
தரை வழியாக போயிட்டு அங்கங்கே எல்லாத்தையும் அடிச்சு முச்சி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே. இதில் இது போல பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆயுதங்கள், லான்ச்சருங்க. அதாவது நார்தன் ஸ்டேட் இருக்குல்ல, அதை நோக்கி இருக்க லான்ச்சர் கரெக்டாக அங்கே டைரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே இவங்க கொஞ்சம் தாமதமாக வந்துருந்தாங்கன்னா ஏதாச்சும் லான்ச் பண்ணி விட்ருக்கலாம். அப்பேற்பட்ட லான்ச்சர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி டேங்க் மிசைல், அப்புறம் அடிஷ்னல் வெப்பன்ஸை ஹெஸ்புல்லா யூஸ் பண்ணிச்சு இங்கே இருந்ததா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்னு சொல்லுவோம்ல, அதாவது கிரவுண்ட் இன்வெஷனில் க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்டை நம்ம பார்ப்போம். ரொம்ப பக்கமாக இருந்தால் அடிச்சுப்பாங்க ஃபுல்லாக. இந்த ஃபயரிங் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அது இந்த லெபனானோட இந்த பின் ஜெபில் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஹெஸ்புல்லா கூட நடந்துட்டு இருக்கிறதா ஐடிஎஃப்ல சோர்சஸ் வெளியாகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் போர்க்களமாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே இருந்த மக்களோட நிலைமை என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் பார்க்குற குழந்தைங்கள்லாம் அந்த லெபனானில் போர் பதட்டம் இருக்குல்ல, அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்க குழந்தைங்க. இந்த குழந்தைங்க முகம் பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல மக்களே. என்ன நடக்குதுன்னே தெரியல குழந்தைங்களுக்கு. எதுக்கு அடிச்சிக்கிறாங்க, எதுக்கு இந்த பிரச்சனைனே தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் இந்த சதர்ன் லெபனானை பேஸ் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, அவங்க முன் வந்து, அதான் தன்னார்வலர்கள், இந்த குழந்தைங்களுக்கு சோகம் தெரியாமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறது, குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடுறது, அப்புறம் அவங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் பண்ண சொல்லிக் கொடுக்குறது, இன்னும் நிறைய விஷயங்கள்னு அவங்க அந்தளவுக்கு குழந்தைங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல் வாலண்டியர்ஸ் கிடைக்கிறதுலாம் கடவுள் மக்கள் இந்த நேரத்தில் அவங்க கிடச்சிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா குழந்தைங்களும் வரிசையில் அமர வச்சு, அதான் காலையில் உணவு கொடுத்த கையோடு, துணிமணிலாம் துவச்சி போட்ட கையோடு குழந்தைங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுற வேலையில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. குழந்தைங்களை மகிழ்விச்சு அவங்க மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஞாபகமும் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த பேரண்ட்ஸ் எங்கே போனாங்க, செதறி போனாங்க, உடம்பு செதறி போச்சா, செத்துட்டாங்களா, இல்லை வேற எங்கன்னா போயிட்டாங்களா, எதுவுமே தெரியல. அப்பேற்பட்ட தாட் இந்த குழந்தைங்களை வந்துச்சுன்னா முகத்தில் சந்தோஷத்தை எங்கே பார்க்க முடியும்? இந்த தாட்டை வரவிடாமல் பண்ணுறது தான் அந்த வாலண்டியர்ஸோட வேலை இப்போதைக்கு. சரி, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்க கொடுமை, இந்த லெபனான் கான்ஃப்ளிக்டை முடிவுக்கு வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒத்துக்கணுமே. ஒன்று, அமெரிக்கா ஈரானோட டீல் முடிவுக்கு வரணும், அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரணும். அப்போ தான் ஈரான் சொல்லி ஹெஸ்புல்லாம் பேக் அடித்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆட்டோமேட்டிக்காக முடிவுக்கு வந்துடும் லெபனானில். அப்படி இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் நடக்கிறத பார்த்து அப்படியா இருக்குது, இஸ்ரேல் சொல்கிறத அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக. இதெல்லாம் தாண்டி வேற என்ன நடக்கணும்? சம்மந்தப்பட்ட இஸ்ரேலும் இந்த ஹெஸ்புல்லாவும் உட்காந்து பேசினா பிரச்சனை முடிஞ்சிடுமா? அது பண்ண மாட்டாங்களே. இப்போ பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது. அது யார் யாருக்கு இடையில தெரியுமா? இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசுக்கு இடையில நடக்குது. இதில் பெருசாக என்ன அவங்களால பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த அமெரிக்காவில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுங்க. இதில் முதல்ல இஸ்ரேல் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை லெபனான் கவர்மெண்ட்டோட நாங்கள் பேசணுமா, நாங்கள் முடிச்சிடற ஹெஸ்புல்லா கதையை, ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷமாக விட்டு வச்சிட்டாங்க ஹெஸ்புல்லா. அவங்க நாங்கள் இதுக்கப்புறமும் காத்துட்டு இருக்க மாதிரிலாம் முடிச்சிடறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதனாலேயே அமெரிக்கா நல்லா ப்ரெஷரை கிரியேட் பண்ணிச்சு இஸ்ரேலுக்கு. இல்லை உட்காந்து பேசி பிரச்சனை முடிச்சுப்போம் அப்படின்னு. கடைசியில் இஸ்ரேல் இறங்கி வந்துருச்சு. ஓகே, அமெரிக்காவில் பேச்சுவார்த்தையாக வரும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது மக்களே, மைண்டில் வச்சுக்கோங்க. லெபனான் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க மட்டும் வர போகிறாங்க. இவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அமெரிக்காவில். இது அடுத்த சில மணி நேரங்கள் என்ன முடிவுன்றதான் வெளியாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, இவங்கெல்லாம் லெபனான் வார் எதுக்காக, ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சுன்னா புரியுது எங்களால், எதுக்கு லெபனானில் இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோ பேரை கொண்டுகிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களாம் அனாதையாக்கிட்டு இருக்கீங்க, இந்த கொடுமை இதோட நிறுத்துங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சர்வதேச அரங்கமே இஸ்ரேலோட இந்த ஒரு பிஹேவியர் இருக்குல்ல லெபனானில், இதுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காதே கொடுக்கல, என்னால கற்றுங்க, அடிபட்டதை நாங்கள், எங்கள் மக்களை அடிச்சிருக்காங்களே இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர், அதுக்காக பதில் சொல்கிறது, நாங்கள் ரிவெஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க ரெடியாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு மேட்டர் நடந்திருக்குங்க. ஜேடி வான்ஸ் இருக்கார்ல, அமெரிக்கா துணை அதிபர், அவர் போன ஒரு ஈவெண்ட்டு, அங்கே நடந்திருக்க விஷயம் இருக்குது, காட்டுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்சி அவங்களுக்கு காட்டுறேன். இந்த TPUSA, அதாவது டேர்னிங் பாயிண்ட் அமெரிக்கா USA, இது அதோட விரிவாக்கம். இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்களோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, எஜுகேட் பண்ணி, ட்ரைன் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, இது சார்ந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம், ஃப்ரீ மார்க்கெட்ஸ், அப்புறம் லிமிடெட் கவர்மெண்ட், இது எல்லாம் சார்ந்து ப்ரொமோட் பண்ணும். அவங்களுக்கான விஷயங்களை ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்கிறது. புரியுதா மக்களே? இப்போ ஏற்பட்ட ஒரு அமைப்பு தான் இவங்க அப்பப்போ சில ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட் இப்போ இந்த TPUSA கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது யார் திரும்ப வந்திருக்கா கெஸ்ட்டாக? ஜேடி வான்ஸ். அவர் அமர்ந்து பேச அதை கீழே இருந்தால் பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் பேசிகிட்டே இருந்தாருங்க. ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் இருந்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காசாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா இப்படி குழந்தைங்களை கொள்றீங்களே, போர்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லைன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போ இனப்படுகொலை ஆதரிச்சாரு, எல்லாம் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறவங்க தானே, எதுக்கு இது போல ஒரு போர ஆரம்பித்து ஒரு இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கீங்க, இஸ்ரேலுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அமெரிக்காக்குள்ளே இந்த குரல் பெருசாக எழுந்திருக்கு. அதான் இங்கே ஹைலைட்டு.
இந்த கேள்வி ஒன்று மேலே ஒன்றா வரவே இவர் எல்லாத்தையும் மறுத்துட்டு போகலங்க, பதில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி ட்ராமட்டிக்காக இருந்துச்சு அந்த இடமே பார்க்கறதுக்கு. அவர் ஆமாம் ஜீசஸ் சொல்லலை தான் இனப்படுகொலைக்குலாம் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்க பண்ணது இவங்க பண்ணது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த காசா பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது நீங்களே கேளுங்களா. How can you say that God is never on the side of those who wield the sword? Was God on the side of the Americans who liberated France from the Nazis? Was God on the side of the Americans who liberated Holocaust camps and liberated those innocent people from, those who had survived the Holocaust? I certainly think the answer is yes, and I agree. I agree. Jesus Christ certainly does not support genocide. Whoever yelled that out from the dark, he certainly does not. I think that's pretty easy. I think that's a pretty easy principle. Okay, so here's a guy. Let me just say this. This is a guy. No. First of all, random dude who's shouting, can I finish my point and then I'll respond to what you just shouted? Is that okay? So if you want to complain about what happened in Gaza, so if you want, sir, to complain about what happened in Gaza, why don't you complain about Joe Biden and the last administration? We're the administration that solved that problem. And by the way, not only was our administration like the administration that solved the problem, but the president. Excuse me, sir. Right now, you see more humanitarian aid coming into Gaza than it has any time in the past 5 years because we have taken that situation. பாத்தீங்களா, சைக்கிள் கேப் கிடைச்சா போதும் பைடனை வம்பெடுத்து வச்சிருவாரு. அதுதான் ஜேடி வான்ஸோட வேலை. கரெக்டாக அங்கே பண்ணி முடிச்சிட்டாரா, போய் பைடனை போய் கேளுங்க, அவர் என்ன பண்ணார் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணாமல் இப்போ வந்து எங்களை கேட்குறீங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அரசியல் எல்லா நாடுகளையும் அரசியல் தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட போயிட்டு மைக்கை போட்டு நீங்கள் ஏங்க இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. அவங்க ஆட்சியில் பண்ணாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் அமெரிக்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டு விடுங்க. இந்த கேனடா இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, கேஸ்லின் அண்ட் டீசல் இது மேலே இருந்த ஃபெடரல் டேக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. இப்போதையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது போல் விஷயங்கள் நடக்குதுல்ல, இதுதான் இந்த கான்டென்ட்டை பேஸ் பண்ணி சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் டேக்ஸை கட் பண்ணுறாங்க, மற்ற இதர டேக்ஸ் இருக்குல்ல அதையும் கட் பண்ணுறாங்க. கேட்டால் 5 ரூபா குறையும் 10 ரூபா குறையும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிரந்தர தீர்வு நினச்சிட்டு இருக்கீங்களா? தற்காலிகம் மட்டும்தான். போர் நிறுத்தம்ன்ற ஒன்று முறை தான் நிரந்தர தீர்வை கொண்டு வரும். ஆனால் இப்போ ஏற்கனவே நம்ம நிறைய பாதிக்கப்பட்டோம். இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகிடும் போல இருக்குது. அப்போ தான் நம்ம பெருமூச்சு விடணுமே தவிர இப்போ பெருமூச்சு விடுறதுக்கு நேரம் கிடையாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.